அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மார்ச் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாள்ல ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த சேர்க்கையும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த நாள்ல நீங்க செய்யும் போது நிச்சயமா எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரே நாள்ல எல்லாருக்குமே அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை, பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இது நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில புதன்கிழமையோட வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாசம் 5ஆம் தேதி. அடுத்ததா புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சமி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அந்த வகையில 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சேர்க்கை கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். முதல் வீடியோல இன்னைக்கு காலையில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த நேரம் இந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு முடிஞ்சு போயிருக்கோம். அடுத்ததா 2வது வீடியோல இந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பணவசிய தாந்திரிக பரிகாரத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோவை பார்த்தா கூட 2வது முறை குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா 3வது வீடியோல 5 வெந்தயமும் 5 ரூபாயும் 5 நாட்கள்ல செய்யக்கூடிய மாயாஜாலம்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொதுவா புதன்கிழமை நாள்ல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய வெந்தய பரிகாரம் எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்குதுன்னு சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வெந்தய பரிகாரத்துல ஒரு ஸ்பெஷலான டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும். புதுசா கடைக்கு போய் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல எலுமிச்சம்பழம் வாங்கி 2 நாளைக்கு மேல ஆயிருச்சுன்னா அதை நீங்க பயன்படுத்த வேண்டாம். சப்போஸ் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நேத்து சாயங்காலம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு காலையில நீங்க எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு தாராளமா பயன்படுத்தலாம். மத்தபடி பழைய எலுமிச்சம்பழத்தை, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வாங்கின எலுமிச்சம்பழத்தை நீங்க பயன்படுத்த வேண்டாம். உங்க வீட்டுல மரம் இருந்ததுனாலும் ஃப்ரெஷ்ஷா எலுமிச்சம்பழத்தை பறிச்சுட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த எலுமிச்சம்பழத்தை தேவகனி ராஜகனின்னு சொல்லுவோம். இந்த எலுமிச்சம்பழம் இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேண்டுதலை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்துறோமோ அது உடனடியா நமக்கு நிறைவேறும். ஏன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் சக்தி அதிக அளவுல இருக்கு. அதாவது மரத்திலிருந்து பறிச்சதுக்கு அப்புறமா கூட இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் சைவ பலி கொடுக்கறதுக்காகவும் மற்ற விஷயங்களுக்குமே இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துறாங்க. சரி, ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா 5 ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படும். புதன் பகவானுக்கு உகந்த நம்பர் 5. அது மட்டும் இல்லாம குபேர பகவானுக்கும் இந்த 5 ரூபாய் நாணயம் உகந்தது. அந்த வகையில புதன்கிழமை நாள்ல 5 ரூபாயை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் உடனடியா கை மேல பலனை நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு 555ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால 5ங்கிற நம்பரோட எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் 5 ரூபாய் நாணயத்தை இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்றோம். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய பணவசிய நேரத்துல செய்யும் போது கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பணவசிய நேரம் எப்ப வருதுன்னு தொடர்ந்து 2 பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி 5 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் நமக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா நைட்டு 10 மணி 6 நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நைட்டு 10 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் மொத்தமா 18 நிமிஷம் இருக்கு. இந்த 2 பணவசிய நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க செஞ்சாலே போதுமானது. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு புதன் ஹோரை நேரம் நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. இந்த டைம்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த 3 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இந்த எலுமிச்சம்பழம் உங்களுக்கு பல மடங்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயார், நம்ம வாராகி அம்மா கிட்டையும் மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய ஜூஸை தனியா ஒரு கிண்ணத்துல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு ஈரமில்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த 5 ரூபாயில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. நாம காசுல இந்த மாதிரி சிம்பல் வரையும் போது அது ஒரு சில சமயங்கள்ல சரியா நமக்கு தெரியாது. இப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஒரே ஒரு முறை மட்டும் அந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரையும் போது அளவில்லாத பணம் உங்ககிட்ட சேர்ந்துகிட்டே இருக்குன்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜூஸ், அதாவது எலுமிச்சம்பழ சாறுல இருந்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் எடுத்து இந்த 5 ரூபாய் நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பல் நாம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நீங்க விடுங்க. இந்த ஒரு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு மட்டும் நமக்கு போதுமானது. மிச்சம் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழ சாறை வேஸ்ட் பண்ணாம அதை நீங்க ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் சாதம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனா இந்த எலுமிச்சம்பழ சாறை ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இன்னைக்கே நீங்க பயன்படுத்துறதுக்கு பாருங்க. சரி, இப்போ 5 ரூபாய் நாணயத்துல இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிட்டு அதுல ஒரே ஒரு சொட்டு எலுமிச்சம்பழ சாறு விட்டதுக்கு அப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறுத்தி நிதானமா பொறுமையா சொல்லுங்க. அந்த அஃபர்மேஷன் என்னன்னு நானும் உங்களுக்கு இப்ப சொல்லி காமிக்கிறேன். With the infinity symbol's power, I attract wealth.
தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பலின் ஆற்றலால் நான் வளங்களை ஈர்க்கிறேன் இந்த மாதிரி சொல்லுங்க. குறைஞ்சது 10 நிமிஷத்துல இருந்து மேக்சிமம் ½ an hour வரைக்கும் கூட, அதாவது அரை மணி நேரம் வரைக்கும் கூட நீங்க சொல்லலாம். இதுக்கப்புறமா அந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ பர்ஸ்லயோ நீங்க வச்சுக்கோங்க. 1 மாசம் கழிச்சு நல்ல செலவுகளுக்கு இந்த 5 ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.